உங்களையும் என்னையும் வச்சிருக்கிறாரு. ஸோ எத்தனை பேர் நான் அனுப்பினேன் ராஜ் நன்சி, நான் நன்சி பார்த்தீங்களா? சில பேர் அதெல்லாம் இங்கிலீஷ் எழுதியிருக்கு. படித்தீங்களா விளங்குச்சா? பயப்பட என்ன டீச்சர் விளங்குச்சா அந்த பிள்ளை? ஓகே, சில பேருக்கு விளங்கியிருக்காது, சில பேருக்கு சொல்கிற விளங்காது. ஓகே, அந்த பிள்ளை வந்து இங்கே சண்டே ஸ்கூல் வளர்ந்த பிள்ளை. பின்னாடி நான் படிக்கும்போது சண்டே ஸ்கூலில் அப்புறம் வாலிப கூட்டத்தில் அதுக்கு பிறகு அவங்க முடிச்சு வருவாங்க. ஸோ அந்த பிள்ளை நல்ல உங்கள் அக்கா ஒன்று இருந்துச்சு. உங்கள் அக்கா எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. வாட் நேம்? டெஃப்னி. ஸோ அவங்க டெஃப்னி அவங்க அக்கா அஸ்தோலியில் போயிட்டு அஸ்தோலியா இறந்துட்டாங்க. உங்கள் அக்கா ரெண்டே பேர் தான். ஓ, இன்றைக்கு அவங்க அக்கா இறந்துட்டாங்க. பெரிய ஒரு அடி அவங்களுடைய குடும்பத்தில். நல்ல அழகான பிள்ளைங்க. அதுக்கு பிறகுதான் நென்சி I think maybe 24 ப்ராப்ளம் ஹெல்ப் 24லேருந்து 24 ப்ராப்ளம். நல்ல நல்ல பிள்ளை. ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சாங்க. ஸ்டாஃப் நர்ஸா, கிளினிக்கல் நர்ஸாக இருந்தாங்க. வேலை திடீர்னு அவங்களுக்கு வினோதமான ஒரு அந்த நரம்புகளில் அவங்களுடைய கண்களில் வினோதமான ஒரு நோய். டாக்டர் கொடுக்குறானுங்க, மருந்து கொடுக்குறானுங்க. கிளினிக்கல் வேலை செஞ்சாங்க பிணைங்களை. அப்புறம் சொல்லிட்டாங்க, இனிமேல் முடியாது, இந்த பிள்ளை ஏஞ்சிவே நிற்க முடியாதுன்னாங்க. உங்கள் அம்மா அப்பா எனக்கு தெரியும், நல்ல நல்ல ஒரு விசுவாசம், வெரி நைஸ் பீப்புள். அப்போ வெரி குட் பீப்புள், வெரி பிரேவ்ஃபுல். பார்த்துருக்கீங்க அம்மாவை பார்த்துருக்கீங்களா? நென்ஸோட அம்மா அப்பாவை. ஓகே, ரூபி அண்ட் பெட்ரிக். ஸோ அவங்க அப்பா வந்து காது கேட்காது. அவங்க அப்பா கடை கேட்காது தான் போடுவார், முன்னேருந்து தான் போடுவார். ஸோ அவங்க மனைவி ஏன் சொல்ல வந்தாங்க, இன்றைக்கு அந்த மகன் நென்சியா 2 கண்ணு தெரியாது, 2 கண்ணையும் பார்க்க முடியாது சொல்கிறான் டாக்டர். அந்த 2 கண் கருமை இருக்கு, கண்ணில் கருமை இருக்குல்ல, கருமையில் வந்து அது வந்து ஓட்ட விடுது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த பிள்ளை எழுதிருக்கு, வைத்திருக்கேன். அந்த பிள்ளை சொல்லுது, நீ உயிர் உள்ளவரை கர்த்தருக்காக எழுந்து நான் ஊழியத்தை செய்து சாகணும். அல்லேலூயா. அதை பார்க்கும் பொழுது படிக்கும்போது எனக்கு அழுவாய்த்து வரும். ஏன் என்றால் என்னுடைய ஊழியத்தோட அந்த பிள்ளை ஆண்டோட நான் அந்த விசுவாசத்தை வளர்ப்பேன். ஏதாச்சும் சின்ன பிரச்சனைனாக்கா பயப்பட மாட்டேன், பே பண்ண மாட்டேன். எரிஞ்சு விழுவேன், பிள்ளைங்களோட எரிஞ்சு விழுவேன், பொட்டாட்டி மேலே எரிஞ்சு விழுவேன், கதார மேலே எரிஞ்சு விழுவேன், கஷ்டம் சொல்லுவேன். அப்படி ஒரு சாய்ப்பு ஏன் சொல்ல வரனாக்கா ப்ரே பண்ணி நமக்கு ஆண்டர் கொடுத்த நல்ல சுக ப்ரே பண்ணிக்கிங்க. ஆண்டருக்கு ஒழிப்பு, கொஞ்சம் ஒழிப்பும் சின்ன ஒழிப்பும் பெரிய ஒழிப்பும் ஆண்டர் பார்க்கல. என்ன நம்மளால் செய்யக்கூடிய ஆண்டவர் தொடங்கினார். நான் இன்னைக்கு உங்கள் மத்தியில் ஒரு ஏரனை பார்க்குறோம். ஏரனை பார்க்குறீங்க, ஏரன் மோசோட அண்ணன் ஒரு பிள்ளை இருக்கிற அவர் தான். அவங்க மனைவி அது ஊழியம் தான். நல்லா சாக்கு சொல்லலாம், சாக்கு போக்கு சொல்லலாம். என் மனைவிக்கு முடியல, நான் வர முடியாது, அவளை கூட்டிகிட்டு இழுக்க முடியாது.
நம்மளுக்கு தெரியாது, ஆண்டுக்கு தெரியும். ஆனால் நம்ம கைகள் நல்லா இருக்கு. இதுக்கு பிரசங்கம் பண்ண யாரோடைய சாட்சி சொல்றத விட நம்ம மத்தியில் இருக்கிற மத்திய உள்ளுடைய சாட்சி நம்ம சொல்லலாமே. ரைட் ரைட். ஆப்பிரிக்காவில் இந்தியாவில் ஒரு சாட்சி நல்லா இருக்கு. நம்ம திருச்சபையிலேயே சாட்சிகள் இருக்கு. மைனம் அவங்களே கவனிச்சுக்கோங்க. நம்ம ஒரு கவனிச்சு கொள்வோம். ஓகே, சரி. நான் நேற்று உங்களுக்கு ஒரு சிறிய இன்ட்ரோ கொடுத்தேன். ஜென்டல் parenting versus biblical parenting. Gentle versus biblical parenting. மென்மையான கண்டிப்பான பெற்றோர்களும் வேதத்தை சார்ந்த பெற்றோர்களும். சொன்ன சில உதாரணத்தை சொன்ன உங்களுக்கு வேதத்தில் தகவல் இருக்கிறேன். இதை நீங்கள் படிச்சீங்கன்னாக்க நல்லா தெரியும். புறம்பை கை ஆளாதவன் படிச்சு ஒரு படிப்பு படிக்கிறது. நீதிமொழிகளா? புறம்பை கை ஆளாதவன் தன் மகனை வந்தீங்க. புறம்பெடுத்தாங்க. எங்கள் அப்பா என்ன பிடிக்கல சொல்கிறீங்களா? இப்போ வேலை சொல்லுது. புறம்பெடுத்த என்னோட மகனை செய்யறான், வாங்கிக்கிறான். ஓகே, யார் நினைக்கிறான்? உன் பிள்ளை மேல அன்பா இருக்கிறியா? கண்டிக்கிறாங்க. அடிச்சு வெளுத்து வாங்க பேட் அடிச்சு நான் பேட் அடிக்கணும். எனக்கு தெரியாது, சட்டம் எனக்கு தெரியாது. நான் பார்த்ததெல்லாம் எங்கள் அம்மா அப்பாவை நான் பார்த்துருக்கேன். ஸோ என்ன நண்பர்களே, அதை இப்போ பார்த்தோம். ஸோ அதையும் நான் சொல்லிட்டு உங்கள்கிட்ட 5 வயசு பிள்ளை எப்படி பிள்ளைகளை வளர்ப்பது படிக்கிறேன். புக் எடுத்து படித்து 5 வயசு பிள்ளை ஏன் பிள்ளை இந்த பிள்ளைய இந்த புக்கு படிக்கிறேன்னு. எங்கள் அம்மா அப்பா சரியாக நான் வளர்க்குறாங்க, நான் பார்க்குறேன். வேலை இருக்கிறது அம்மா அப்பா சேராமல் வளர்க்குறோமா, அது நம்மளை பார்த்து செக் பண்ணுது. எனக்கு இந்த பிள்ளைங்களுக்கு படிக்க தெரியல. ஓகே, அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, இது ஹூ லவ்ஸ் இது இந்த பைபிள் வேர்ஸா இது இங்கிலீஷ் NIV பைபிள் யாரும் வச்சுருக்கோம். NIV பைபிள் NIV பைபிள் இங்கிலீஷ் ப்ளீஸ் படிக்கமா. NIV Proverbs கொடுக்கப்பட்டிருக்கு. Proverbs 13:24. Proverbs 13:24. Anybody can read. Proverbs 13:24. In English வந்து King James English அந்த வார்த்தை வர மாட்டேங்குது. Careful அந்த வார்த்தை இல்லை. ஓகே, read it. Whosoever spares the rod hates his son. But the one who loves their children is careful to discipline. Careful to discipline. Not even diligent to discipline. பெரிய வார்த்தை. Careful அப்படின்னா என்னன்னாக்கா, உன்னுடைய பிள்ளைய நீ நேசிக்கிறியா அப்படின்னாக்கா அவனை ஜாக்கிரதையாக ரெண்டு வார்த்தை இருக்குதுல, அவனை ஜாக்கிரதையாக கண்டித்து வளர்க்க வேண்டும். கண்டிக்கிறது வேற, அடிக்கிறது வேற. கண்டிக்கிறது வேற, அடிக்கிறது வேற. ஓகே, carefully. Okay, careful. Carefully discipline. So, is there law not to discipline your children? சட்டம் இருக்கா? பெற்றோர்களே உங்க பிள்ளைகளை கண்டிக்க சட்டம் இருக்கா? கண்டிக்க சொல்லியிருக்காங்க. கண்டிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்ல நான் சொல்லிட்டேன், அது எனக்கு சொல்லிட்டேன். ஓகே, இந்த வார்த்தை படிக்கணுமா? இதை எல்லாம் சங்கீதம் 127
3வது வசனம், நீங்கள் அப்படியா இல்லையே நீங்கள் அதிகாலையில் எழுந்து இல்லவா 4வது வசனம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்த்தத்தின் கனி அவராலே கிடைக்கும் வரும். ஓகே, the word says, so in English word, 3வது வசனம், behold, children are heritage from the Lord, the fruit of the womb is a reward. The reward. So இதான் நான் பண்றேன்ல, யாரால் வந்துச்சு? உங்களுடைய கர்ப்பத்திற்கு பக்கத்தில் இருக்கா, பக்கத்தில் இருக்கா? யாரு கொடுத்தா? யாரு கொடுத்தா? யாரு கொடுத்தா? கொடுத்த இல்லாம நான் சொன்னா வித்து ஆர்டர் கொடுத்தது இவதான் கொடுத்து. அந்த வித்து அந்த விதை ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவர் கொடுத்தது. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். அது பேருக்கு வந்து அந்த அந்த 25 இருக்கணுமா அந்த சேல்ஸு இல்லாததுனால சில பேருக்கு பிள்ளைங்க பார்க்க மாட்டேது இல்லை. அதனால வந்து பரம்பரையான மருந்தனை சாப்பிட்றாங்க. சாப்பிட்றாங்க 2 பேருக்கும் சரியான அந்த சேல்ஸ் இருந்தால் தான் அந்த பிள்ளைகள் பிறக்கும். ஸோ அது யார் கொடுத்தா? ஆண்டவர் கொடுக்குறாரு. ஓகே, டிசிப்ளின் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த லா டிசைபிள்ஸ் தென். ஓகே, டிசிப்ளின் பண்ணுறதும் யாருக்கு? யாருக்கு? நீங்கள் ஓடுறது இல்லை, ஓடுறது யாரு? இந்த கேட்டேக்கர்னு ஒன்று கொடுப்பானுங்க. இங்கே ஒன்று இல்லை இருக்கா? கேட்டேக்கர் இருக்கா? உங்களுக்கு வச்சிருக்காங்க தானே? கேட்டேக்கர் பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்களோட கேட்டேக்கர் விட்டுருவானுங்க. சிங்கப்பூர் இருக்கு, நல்ல காசு. இங்க எஸ்டேட்ல இருக்கும் போது அந்த கேட்டேக்கர் இருக்கிறாங்க. எஸ்டேட் எதுவும் வருது, நம்ம ஆயக்கொட்டாயில் விட்டுருவாங்க. அதெல்லாம் பிள்ளைங்க கொண்டு போய் வேலைக்கு அந்த ஆயக்கொட்டாயில் இருந்து யார் எங்க பாட்டி தான் அப்பே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்பதான் கேட்டேக்கர் எவ்வளவு காசு வாங்குறாங்க. விட்டுட்டு போயிட்டு வேற முடிஞ்சு வந்து அவங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்படி அதே தானே, அதே சிஸ்டம் தான், அதே சிஸ்டம் தான். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எஸ் நம்ம 21வது நூற்றாண்டில் எங்களோட பிள்ளைங்க என்னது அல்பா ஒமேகா என்னது ஜும்மா இப்போ என்ன பிள்ளை வந்திருக்கு டெக்டா டாக்டா இதெல்லாம் இதான் உங்களுடைய கேட்டகரி. அப்படியாப்பா உங்களுடைய இவங்க பிடிச்சிட்டானுங்க, கேட்டகரி பண்ணிட்டானுங்க. இவங்க அல்பா, இது ஒமேகா, இது பேட்டா, அது டாக்டா சொல்லி பிரிச்சுட்டானுங்க. பட் கேர்ஃபுல்லா, நீங்க கேட்டீங்கன்னா வேலை முடிஞ்ச பிறகு உங்க பிள்ளைகளை யார்கிட்ட கொடுத்துடணும்? யார்கிட்ட கொடுக்கணும்? பெற்றோர்கிட்ட கொடுத்துறல. நம்ம கொடுத்த ஆண்கள் நம்ம கொடுக்க வேண்டிய கட்டமை நமக்கு சரியா பெற்றவங்க வந்தோடனே அவங்க அதே போல ஆண்டுக்கு பாரு, நான் உனக்கு கொடுத்தேன், இத்தனை பேரை உனக்கு கொடுத்தேன், இத்தனை பிள்ளைகள் உனக்கு கொடுத்தேன், நான் கேட்டேன், ஒழுங்க செஞ்சியா, ஒழுங்கா பிள்ளைகளை வளர்த்தியா? நல்லா வளர்த்தேன், நான் உமைங்க பாருங்க கொடுத்த பாஸ்டர் ஆண்டுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சின்ன பிள்ளைங்க கை பிள்ளைங்க இருக்கு, அதுக்கு என்னென்னமோ அப்பா நான் கொடுக்குறேன். ஏன்னா D3 S3 ஏன்னா ஏன்னா இன்னைக்கு தெரியல பிள்ளைங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். அதில் தாய படம் முடிஞ்சு லக்கட்டு கொடுத்தோம். அப்புறம் டியூமெக்ஸ் கொடுத்தோம். ஒன்றும் இல்லாத ஏழை பிள்ளைகள் தெரியுங்களா? அந்த என்ன மில்க் மெய்டு இடத்துமா இருக்கு, பால் டின்னில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இன்னும் அந்த பால் இருக்க இல்லைன்னு தெரியல. அதுதான் இந்த கையில் காய்ச்சி கொடுக்கும். ஆனால் நான் இருந்தானுங்கண்ணா மில்க் மெய்ட் டின்னில் இருக்கு அந்த பால், பார்த்துருக்கீங்களா? பார்த்தது தானே, நம்ம தாயை தான் பிடிச்சாங்க அது கூட. ஆனால் இப்போ இந்த ஒமேகா 3 ஒமேகா 4 அப்புறம் என்னென்னமோ கொடுக்குறாயா. அந்த ஒரு டின்னு பால் மாவை 100 செஞ்சு
மை டியர் குட். ஏனென்றால் கொடுக்குறீங்க, உடனே நல்லா குண்டா நல்லா வரணும், நல்லா அறிவோடு வரணும். ஆனால் நீங்கள் ஓனர் இல்லை, அதுக்கு ஓனர் யாரு? அதுக்குமே சிக்கல் வைக்கணும், எதுவுமே சிக்கல் வைக்கணும். என் பிள்ளையை நான் நினைக்கிறேன், ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் நின்று அவருக்கு நான் கடன் கொடுக்கணும். இத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, என்னோட பிள்ளைகளை நான் எப்படி வாழ்க்கை எடுத்து உங்கள் கையில் கொடுக்கையோ அதை ஓனர் ஓகே. டீட்டோனமி இது படிக்க, இது எனக்கு பிடிச்ச வசனம். என்னோட சகம் பீச் பண்ணிடுவோம். டீட்டோனமினா எங்க இருக்கு? ஆதியாகமம், உபாகமம் 6, 7, 9. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தான் போதித்து உட்கார்ந்திருக்கும் போது வழியில் நடக்கும் போது மார்க் பண்ணிக்கங்க. பெற்றோர்கள் ஓடி கழிச்சிங்க, மார்க் பண்ணிக்கங்க. பைபிள் ஒரு மார்க்கர் வைங்க. படுத்திருக்கும் போதும் பேசி கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக என்ன சொல்றது? நடக்கும் போது, உட்காரும் போது, படுக்கும் போது, ஞாபகம் போது என்ன சொல்றாங்க? உன்னுடைய கர்த்தரை குறித்து தான் சொல்லணும். இது again we see that much see that but I don't know what. பிள்ளைகிட்ட சொல்லுவோம், பிள்ளைகிட்ட பெரியவங்க சொல்லுவாங்க, டேய் நான் சேர்த்த பார்த்து நீ செய்யடா சொல்லியிருக்குமா? சொல்லியிருக்குமா? ஒரு காய் சமைக்கும் போது அந்த பிள்ளை கூப்பிட்டு சிறுவந்த பிள்ளை, நான் என்னென்ன காய் எப்படி வெட்டுறேன், வெங்காயத்தை எப்படி வெட்டுறோம், ஓகே நான் சேர்த்து போட்டு செய்ய, ஓகே மீன் கறிக்கு எப்படி வெங்காயத்தை வெட்டணும், கோழி கறிக்கு எப்படி மிளகாய் வெட்டணும், சாப்பாடுக்கு போடணும், கத்திரிக்காய் போடணும், எப்படி வெட்டுவீங்க? கூப்பிட்டு வச்சு காமிக்கிறீங்களா இல்லையா? பிடிங்களா? காமிக்க என்னமா இவ்வளோ வேலையாக இருக்க, ஒரு பீஸா ஓட கொடுக்கணும். ப்ளீஸ் யூ ஆர் லூசிங் யுவர் சார்ஜ். மெத்தனமாக உன் பிள்ளைகளை வளர்க்குறீங்க. ஏய் ஐயோ என்னது வெங்காயம் வெட்டினா பன்னீர் வருமா கண்ணீர் வருமா? ஐயோ என் மகன் ஹலோ, அவள் கண்ணில் இருந்து பன்னீர் வரணுனாக்க கண்ணீர் முத வரணும். ஆண்டோட சமூகத்தில் கண்ணீர் விட்டு ஜபித்து அந்த பிள்ளைகள் ஞாபகமாக கருத்தாக அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. இந்த டாபிக் ஆக்சுவலி நான் பேசுகிற டாபிக் இல்லை, நான் நன்றி சொல்கிறேன் ரவிக்கு. என் மகன் எனக்கு வந்து அந்த தீன வசதிக்கு வரணும் என்ன பேசுனேன். இந்த பேரண்டிங் நான் ரொம்ப நாளைக்கு சொல்லி கொடுக்கல, இந்த டாபிக் படித்து கொடுத்து ரொம்ப நாளைக்கு செமினார் பேசியிருக்கேன். வேறு கேட்கல கருத்தரங்கு பார்த்து நீங்கள் வாங்க பேச. ஏன் நம்ம சேர்த்து பேசக்கூடாது? நம்ம சேர்த்து நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, இளம் பெற்றோர்கள் இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ண போகிற பெற்றோர்கள் இருக்கிறாங்க, இளம் வயது இருக்கிறாங்க. இதை நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஸோ அதனால நாட் ஒன்லி வேர்ட் லீவ் மீனிங்ஃபுல்லி இன் ஹோம். சும்மா வார்த்தையினால வார்த்தை இல்லை, நம்ம ஒரு அர்த்தம் உள்ள வாழ்க்கையை நம்மளுடைய வீட்டில் வாழணும். அங்கே ஸோ அந்த வாழ்க்கை என்ன இருக்கணும்? ரிப்பெண்டன்ஸ் அண்ட் ஃபர்கிவ்னஸ். மனம் திரும்புதலும் மன்னிப்பும் இருக்கணும். உன் பிள்ளையா உன் மனைவியா சத்தம் கத்திட்டியா நாய நீ சொல்ல மாட்டீங்க, பேய சொல்வீங்க. அது புரியுது. நான் சொல்லியிருப்பேன், நான் சொல்கிறேன், போயிட்டு மன்னிச்சிருக்கேன், ஆக்கப்பட்டேன், ப்ளீஸ் ஓகே. டைம் ஓடுதான், நம்ம கூட தானே, இட்ஸ் ஓகே தான்.
இல்லைங்க. உங்க வீட்டில் நீங்க காமிக்கிறது தான் லோக்கேட்டியா இருப்பார். நீங்க இன்னைக்கு வளர்க்குற பிள்ளைங்க அவங்க குடும்பத்தில் போய் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும்போது டாலி ஐ வெரி சாரி டாலின்னு சொன்னாங்க பேசாம இறக்கிறோம். நீ என்னடா சொல்றது, நான் என்னடா செய்யறது, போடான போகணும். ஏன் நம்ம பிள்ளைங்க எழுத்து நின்று சின்ன பிடிச்சி நிற்கிறாருனாக்கா, நீங்க வேலை செய்ய நான் வேலை செய்ய, நீ சம்பாதிக்க நான் சம்பாதி, நீ காடி ஓட்டுற நான் காடி ஓட்டுவேன். அர்த்தமுள்ள வாழ்க்கை. மனம் திரும்ப மன்னி, மனம் திரும்ப. நான் மனைவி கட்டிருக்கேன், என் மனைவிக்கு மனைவி வெளிக்கிட்ட மனைவி கட்டிருக்கேன். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, திருப்பி அவங்க சொல்லலாம் எல்லாம் சொன்னல, நான் என்ன செய்யலாம் பார்த்து செய்ய, என்ன செய்யணும் இன்னும் பார்த்து செய்ய, நான் என்ன செய்ய இன்னும் பார்த்து செய்யணும். நீ பைபிள் படிக்கிறியா, அவ பார்த்து, நீ ஜபம் பண்றியா, நீ பார்த்து செய்ய. ஒரு பிரச்சனை வந்துருக்கா, நம்ம ஜபம் பண்ணவும் பிள்ளையா, வாப்பிள்ள கடையோடு கம்மிப்பு பிள்ளை இப்படி அந்த பிள்ளை பார்க்குது, இவங்க ஜபம் பண்ணும்பா. ஆனால் சொன்னவங்களுக்கு கிளை ஹாஸ்பிட்டல் போய் அந்த மனுஷன் யாரு எவரு எனக்கு தெரியாது, அவர் பேரு பழனி. ஐயா பிரேமலா பார்ப்பேன் நல்லா ஆகிட்டார், அந்த மகன் நல்லா ஆகிட்டான், நல்லா ஃபோன் பண்ணுறான். அவன் கிளம்பி இவங்க கூட்டு போனாங்க அந்த ஆஸ்பத்திரி. இதே தெரியாது அந்த பிள்ளைங்க. அது நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா, அங்கே போயிட்டு நல்லா ஒரு தமிழ்நாடு கடையில் ஒரு கடையும் ஒரு குரூப் காஃபி, மெட்ராஸ் காஃபி நல்லா இருந்துச்சு. நீங்கள் அங்கே போனால் போய் குடிங்க, அதான் தமிழ்நாடு கடை தான் இருக்குல்ல, அது என்ன வச்சுக்காதீங்க. இங்கே போய் ஜபத்தை பார்த்தீங்களா, கூட காலேஜ் கிறிஸ்துவ தப்ப கூப்பிடுறாரு, பார்த்து மகன் நல்லா சேர்ச்சுக்கும் போயிருக்கு. ஏன்னு சொல்லப்படுறாக்கா, நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்க கற்று, நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்க கற்று. யூ ஆர் நாட் ஆர்டினரி பீப்புள். நீங்களும் நான் சாதாரண ஆர்டினரியான சர்வ சாதாரண மக்கள் இல்லை. இந்த தேசத்தில் அமைதியும் சமாதானமும் நம்ம தேசத்தில் இருக்குன்னாக்கா, நம்முடைய சமுதாயத்தில் நீங்களும் நான் நம்புவோம். ஓகே, எபிரேயர் 12:5 எபிரேயர் புதிய ஏற்பாடு கப் பண்ணுறோம். இந்த புக்குங்கெல்லாம் பேருக்குல நம்ம ஞாபகப்படுத்தணும். 12 அன்றியும் என் மகனே, சிச்சை என்னது? தமிழ் படித்தவர்கள் தமிழ் படித்து சொல்லுங்க, சிச்சை என்ன? டிசிப்ளின், ஒழுக்கம். அப்படின்னாக்க தேவனுடைய ஒழுக்கத்தை அலட்சியமாக நினைக்காது. தேவன் நம்மளை டிசிப்ளின் பண்றாரு, அம்மா அப்பா மட்டும் இல்ல, தேவன் நம்ம டிசிப்ளின் பண்றாரு. படிங்கம்மா. கடிந்து கொள்வாங்க, அம்மா அப்பா கடிந்து கொள்வாங்க, ஆண்டவரும் நம்மளை கடிந்து கொள்வார். தோற்று போகாத. கண்டிக்கிறார். டூ வேர்ட்ஸ் அங்க வருது. ஓகே, நேசிக்கின்ற எந்த பிள்ளையும் அம்மா ஏன் அடிக்கிறாங்க, ஏன் நம்ம கண்மொழின்னு சொல்லி நெச்சு பேச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி நடந்திருக்கு குடும்பங்களில். வீட்டுக்கு கேட்கல உங்களோட பிள்ளைகளோடு பேசணும். அப்போ பார்த்தாக்கா அண்ணனை தான் தூக்கிட்டு பேசுது, அண்ணன் தான் பேசுது, இதை பற்றி கவனிக்கவே மாட்டுது. அவனுக்கு நல்ல எங்கள் அம்மா கொடுத்துருக்காங்க. எங்கள் வீடு நடந்திருக்குது 7 பேர். இவங்க எல்லாரும் அந்த தீபாவளியெல்லாம் வந்தாக்கா கடைக்கு கொண்டு போய் தைக்கிற உடுப்பு கொடுப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என் தம்பிகளுக்கெல்லாம் வாங்குற உடுப்பு. இல்லையா?
அல்லேலூயா. இந்த சவுப்பூத்தியான்னு இருக்குமே, 2 பேக்கர் வேண்டி வருவாங்க. இந்த சவுப்பூத்தியா என்ன செய்வாங்க, மன்னார் பிள்ளைங்களா நாங்கள் அஸ்தகர் போய்ங்க வாங்கி வருவாங்க. வாங்கி வரும்போது சவுப்பூத்தியா அவங்களுக்கெல்லாம் ஒரு பேக்கெட்டு எனக்கு கட்டி வச்சுட்டு எனக்கு தனியாக கொடுப்பாங்க. செய்யாதீங்க, அது அவங்க ஆர்டர் தெரியாதவங்க, ஆர்டர் தெரியாதவங்க. எல்லாம் நம்ம கொடுத்த பிள்ளைங்க தானே, ஒரு இந்த பாரபட்சம் வளர்க்கக்கூடாது. ஓகே, ஸோ அதனால் ப்ளீஸ், அப்படியே அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான், சொல்கிற பேச்சு கேட்குது, அடங்குது, ஒழுங்காக இருக்கு, நல்ல பிள்ளை தான். இந்த பிள்ளைங்க மத்திய நீங்கள் பேசுறீங்க, அதுல இருக்கேன் எப்போ பார்த்தாலும் அதே தூக்கி வச்சு பேசுது, அதே தூக்கி வச்சு பேசுது, அது கேட்கு சேட்டை எனக்கு தெரியல. தனி கூட்டமா ஓகே, நீ நல்லா தெரியும், நீங்கள் தானே அவங்களை பேசுங்க, சொல்லு அக்கா இல்லை தங்கச்சி அவங்களுக்கு தெரியல, ஓகே என்ன செய்கிற, நீ தான் அவங்கள்ட்ட கை கொடுக்கணும். நீ ஏன் சொல்ல வரனாக்கா லோக் இந்தியா இந்த பேரண்டிங் கோர்ஸு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாத மாதிரி இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அவளை குழந்தையை வளர்க்கும் முறை எப்படி என்று ஒரு கோர்ஸ் கொடுக்குறான். இருக்கா இல்லையா? இல்லைன்னு நான் சொல்கிறேன், இல்லாத மாதிரி சொல்கிறீங்க, இருக்கா இல்லையா? அது என்ன பார்த்து பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும். இந்த நானி ஒன்று வருவா, பார்த்துருக்கீங்களா? தெரியுமா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா நிகழ்ச்சியை? இங்கிலீஷ் நிகழ்ச்சி. இந்த நானி என்ற என்ன செய்வாங்க, ஆயா பண்ணுவாங்க. ஆயா மாதிரி தான் ரொம்ப அடப்பிடிங்க எங்கள் பிள்ளைங்க. தூங்காமல் அடப்பிடிக்கும், பால் பிடிக்கும் அடப்பிடிக்கும், சாப்பிட்றதுக்கு அடப்பிடிக்கும், குளிக்க மாட்டாங்க, உடுப்ப மாற்ற மாட்டாங்க. இந்த நாணியை வந்து ஆய்வு பண்ணி கொண்டு வருவாங்க. அதுக்கு தான் நல்லா உண்டாடும். இந்த அடங்காத பிள்ளைங்களை அடக்கிறதுக்காக இந்த நாணி வரும். இதான் வந்து பேரண்டிங் கோர்ஸ். இந்த அடக்காப்படாத பிள்ளைங்க, சொல்ல வைக்காத பிள்ளைங்களை எப்படி நாங்கள் அதுகளை வளர்க்க வேண்டும். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வளர்ப்பு முறைனா விளக்கமாத்தால் அடிக்க வேண்டும். அடிக்க முடியாது, அடிக்க முடியாது. நம்ம அப்படி வளர்த்துட்டாங்க, நம்ம அப்படி. இதுக்கு ஒரு கோசு, இதுக்கு ஒரு முட்டை கோசு, இதெல்லாம் இல்லைங்க. இங்க அதெல்லாம் ஒழுங்கா இருக்கு, அதெல்லாம் சரியா நிற்கிது. அதாவது பிளேட்டு சாப்பாடு மட்டும் ஒழுங்காக சாப்பிட உட்காந்து ஏன் சொல்ல வரணுக்கா, சேர்ச்சியில் ரொம்ப நல்ல காரியத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த கோர்ஸுக்கு போகிறதுக்கு அம்மாவை எவ்வளோ காசு செலவு பண்ணுறாங்க, நேரத்தை செலவு பண்ணுறாங்க, வேதத்தில் இருக்குங்க. அதனால தான் அந்த காரியத்தை எங்களுக்கு காரியத்தை போடு பேசுகிறேன். படிக்குமா? ஹியூமன் டிசிப்ளின், we respect how much more we submit to the Father of our spirit. அப்படின்னாக்க நாம் மாமிசத்துக்குரிய தகப்பனுக்கு படிக்க படிக்கொண்டேன் நான். சாரி, நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சித்தியாத உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது என்றால் நீங்கள் புத்திரராக இராமல் வேசியின் எப்படி இருப்பீங்க? இல்லாம அந்த வார்த்தை பாதிக்கிறாங்க பாருங்க, வேகம் பாதிக்குது. வேசின் பிள்ளை என்னது? ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் பட்ட பிள்ளைகள். ஆண்டவர் பாய்க்கிறாரு, நான் சொல்லலை. அப்படி என்றால் நம்ம பிள்ளைங்களை கண்டிச்சு வளர்க்கணும், கண்டிச்சு வளர்க்கணும். இல்லை அவன் பெருசான சில பேர் இருக்காங்க, அது இருக்கு. அப்பா சொல்லுவார், அவன் பெருசானா அவனே கற்றுக்குவான். என்ன கற்றுக்குவான்? நீ கற்றுக் கொடுக்காத வெளியே போய் வேற என்ன கற்றுக் கொடுப்பான், கெட்டதான் கற்றுக்குவான். அப்படியே கற்றுக்கணும். அவன் பெருசாகிட்டா அவன் தெரிஞ்சிருவான். இங்கே தான் ஆர்டர் வச்சிருக்காருல டீச்சிங் கிளாஸஸ்,
ஸோ யூ நீட் டு டீச் ப்ளீஸ் ப்ளீஸ். இது என் பிள்ளை ரைட். இப்போ நான் தான் வளர்க்கணும். ஐசியில் யார் பேர் இருக்கு? அப்பன் பேர் தான் இருக்கு. நீ என் பிள்ளை நான் வளர்க்கணும், எனக்கு பொறுப்பு இல்லை. ஓகே, இப்போ போனால் இது 70 வயசு இருக்குது. 70 வயசு இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒரு 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 கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாக்கா சுப்பிரமணி அண்ணாக்கு அப்பனா எனக்கு 70 வயசு அப்பனா இல்லையடா, இல்லை அப்பனா இல்லை இல்லடானாக்கா அப்பா அண்ணா. நீதான் தகப்பன், நீதான் தகப்பன் சார வரைக்கும். ஸோ அங்கே நண்பர்களே டிசிப்ளின் ஈவன். ஓகே, தேனோட்ட ஒரு அம்மா அப்பா தெரியாத பிள்ளைங்களாக நம்ம ஆண்டவர் கொடுத்து, அப்படி அம்மா அப்பா தெரியாத பிள்ளைங்களை கூட நம்ம தத்தெடுத்து அவங்களுக்கு சத்தியத்தை போதித்து அவங்கள வெளிநாட்டுறோம், நாத்திக்கிறோம். ஓகே, இன்னைக்கு வெளி உச்சகட்டம் வந்திருக்கிறோம். டீச் மணி ஏர்லி. காசை குறித்து இளம் பருவத்திலே உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நான் இது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. ஓகே, give a job. Okay, I'm going to do some demo fun. நேருக்கிறவங்களுக்கு பார்த்துக்க. ஓகே, உங்கள் பிள்ளைங்களுக்கு எப்படி இந்த காசை சேமிப்பது, இந்த காசு கொடுத்த காரியங்களை கற்றுக் கொடுக்கலாம். ஓகே, முதலாவது உங்க வீட்டில் உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கணும். ஓகே, give a job, pay them. ஒரு வேலை கொடுக்குறீங்க, அந்த வேலை என்னன்னாக்கா கிவிங்க. ஒரு வேலை என்ன வேலைனாக்கா ரூம் சுத்தம் பண்ணுறது, பெட்டை நல்லா செய்கிறது, ஓகே, துணி மடித்து வைக்கிறது, டாய்லெட்லாம் கழுவுறது. எத்தனை பேர் கொடுக்குறோம்? வீட்டு வேலை எது மாதிரி கொடுக்குறோம்? எத்தனை பேர்? அம்மா நீ வேலை செஞ்சா உனக்கு சம்பளம் இருக்கு. ஓகே, அப்பனாக்கா அவங்களுக்கு இப்பயே தெரியுது வேலை செஞ்சாதான் காசு. உங்க அப்பா சொல்ல வேலைக்கு போயிட்டு காலை கிட்ட வர்ற, தூங்கிட்டும் வர்ற, வேலை செஞ்சாதான் காசு. ஓகே, அப்ப என்ன செய்யுங்க, ஒரு வாரத்துக்கு அட்ஜஸ்ட் மந்த்லியா வீக்லி வீக்லி ஒரு ஆளுக்கு எவ்வளோ? 5 week. ஒரு வாரத்துக்கு 5 week ஜிபி. ஸோ இது 5 week செய்யறங்க கொடுக்கணும். ஓகே, நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ரெண்டாவது ஸ்பெண்டிங். ஓகே, இன்னொரு 5 வெள்ளி, வாரத்துக்கு 5 வெள்ளி தான் நான் சொத்தை காமிக்கிறேன். 5 வெள்ளி, 1 வெள்ளி கிவிங், இன்னொரு வெள்ளி ஸ்பெண்டிங். 5 வெள்ளி போடுறேன், பணக்காரர்கள் 5 வெள்ளி. ஓகே, இன்னொரு வெள்ளி இன்வெஸ்டிங், எப்படி முதலீடு செய்வது. அப்படி நாங்கள் என்ன செய்யறோம், 3 பிரிச்சிருக்கிறோம். give a job either cleaning bathroom, take clothes, rubbish, குப்பை நாளை போடு, தூக்கி போடு, சுத்தம் பண்ணு, குப்பை ஆகும் நாள் நேற்று பண்ணேன். காசு வேணுமா? ஓகே பண்ணு. என்ன சொன்னாங்க, கொடுத்து இந்த கொடுத்து காசு செய்யணும். அவங்க கிவிங்க யாரெல்லாம்
தேவை இருக்கோ, யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ அவங்களுக்கு கொடுக்க கற்றுக்கணும். ஓகேயா? ரெண்டாவது ஸ்பெண்டிங் போட்டிருக்குல்ல, ஸ்பெண்டிங். ஓகே, மாச கடைசியில் ஸ்பெண்டிங். அப்போ எவ்வளோ வரும்? ஒரு வாரத்துக்கு ஒரு வழி போட்டா, ஒரு வாரத்துக்கு 5 வழி போட்டா, ஒரு மாசத்துக்கு 20 வழி வருமா? ஸ்பெண்டிங். ஓகே, என்ன விருப்பமோ அங்கே வாங்கட்டும், சாப்பிட்டோம், போகணும். அதுக்கு முன்னுக்கு ஒன்று சொன்னல, இன்வெஸ்டிங், முதலீடு செய்வது. இப்பயே கற்றுக் கொடுக்குறீங்க. லோக் ஏரியா சார் 40 வயசு ஆயும் எனக்கு தெரியல சார், எனக்கு பட்ஜெட் பண்ண தெரியல சார். இப்பயே சொல்லிக் கொடுக்குறோம். எவ்வளோ சேர்த்து வச்சிருக்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற. ஓகே, அந்த பிள்ளை என்ன இருக்கு போட்டிருக்கிற, நீ அந்த பிள்ளையோடு சேர்ந்து ஒரு. அப்ப அந்த காசு எப்படி பெருகுது? கிவிங், ஸ்பெண்டிங், இன்வெஸ்டிங். அப்ப அந்த காசு எப்படி பெருகுது என்று சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கிறீங்க. சிறு வயது 5 வயசு இருக்கும்போதே செய்ய ஆரம்பிச்சு. அப்ப 10 வயசுல அந்த பிள்ளையோட இன்வெஸ்டிங் எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? Look at here. Look at here. Kids, I want to alert you. Yes, நம்மளுக்கு தேவை இருக்கு. உங்களுக்கு பிள்ளைங்க அம்மா கொடுக்குறாங்க, ரைட்? பர்த்டே வரும்போது அவங்களுக்கு எதாவது கொடுக்குறாங்க, அம்மா கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க. அது என்ன செய்யுங்க எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா அப்பா செய்வாங்க, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க செலவு பண்ணிக்குவாங்க. ஏடி எவ்வளோ இந்த மாதிரி ஒரு முட்டால் படித்து கொடுத்துருந்தாக்கா அது மாதிரி அறிவாளியாக செஞ்சுருப்பாங்க. படித்து கொடுக்கலையே, முதல்ல செலவு பண்ணதெல்லாம் படித்து கொடுத்துருக்குறோம். என்ன சொல்லியிருக்காங்க? வருவதை வரவேற்போம், செய்வதை செலவழிப்போம். ஆனால் வருமானம் இல்லை. சும்மா ஆரம்பிக்கும். இன்னொரு புது வருஷத்தை காத்திருக்காரு. இந்த புது வருஷத்திலேயே 2வது வாரத்திலேயே உங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கணும். I don't know what this topic is, and these are new things that I learned. Okay, give a job. Okay, just to give. End of the month, spending, freedom, the choice. Third, it is a you put this money multiply. எப்படி காசை பெருக்கணும் சொல்லிக் கொடுங்க. செலவு பண்ணுறதை சொல்லிக் கொடுத்து ரசிக்கிறோம், ஆனால் அதை எப்படி பெருக்கணும் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஓகேவா? ஒரே பண்ணுவோமா? ஓகே.